ஹெல்தியான டேஸ்டியான ஒரு டின்னர் ரெசிபி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணி சாப்பிட்லாம். கம்பு தோசை, மில்லட் தோசை. கம்பு வந்து 2 கப் எடுத்துருக்கேன், அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் வெங்காயம் இல்லாமல் தோசையெல்லாம் எங்கள் வீட்டில் ஆக்கவே முடியாது, அதனால் ஆனியன் கண்டிப்பாக உண்டு. ஆனியன் கரைச்சி மாவு தோசைனாலே ஆனியன் கன்ஃபார்மாக உண்டு. ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை, ஜிஞ்சர், இதெல்லாம் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து சாப்பிட ஜோராக சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிடலாம். கடலை சட்னி கூட வச்சுன்னு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுன்னு சாப்பிட்டேன். எனக்கே வந்து இந்த கச்சமா தோசையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கரண்டியால் அப்படியே ஊற்றி வாக்கிறத விட இந்த மாதிரி டம்ளரில் விட்டுண்டே வார்த்தோம் அப்படின்னா நல்லா ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்பவுமே டம்ளரில் சின்ன டம்ளரில் கப்போ டம்ளரோ ஏதாவது உங்களுக்கு இதுவாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஈவனாக இருக்கும். ஒரு இடத்துல மாவு விற்கும், ஒரு இடத்துல மாவு விடாமல் இருக்கும்ன்ற இதில் கரண்டிலெல்லாம் விற்கும். அதனால தான் நான் இதில் ஃபாலோ பண்ணிட்டேன். இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கரண்டியால் ஊற்றுறத விட டம்ளரால் ஊற்றினா ஈவனாக நல்லா வரும்.